ஐயனார் துணை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா, சேரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து வீட்டை பார்க்கறதுக்காக வருவாங்க. வீட்டையும் மாப்பிளையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா, அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வர சொல்லலாம் அப்படிங்கிற பிளானில் பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. கூடவே ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவர் சேரனோட ஜாதகத்தை பார்த்துருவாரு. பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த பையனோட ஜாதகத்துக்கு பெண் தோஷம் இருக்குது. அதனால் இந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கிறது அவ்வளோ வந்து ஈஸி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் இருக்க வீட்டில் உள்ள எந்த ஆம்பளைக்கும் கல்யாணம் நடக்காது. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சேரன் பார்த்தீங்க அப்படின்னா ரூமுக்கு போய் அழுதுறாரு. அழுது ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நம்மனால நம்ம தம்பிங்களுக்கும் ஒரு நல்லதுமே நடக்காது போல், நம்ம இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருந்து எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு. இதனால எல்லாமே வீட்டில் வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அண்ணனுக்கு ஆசையாக பொண்ணு பார்த்தோம், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சோகமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் சேரன் எழுதின லெட்டரை படிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு, அண்ணன் வந்து அவன் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி சேரனை தேடி கண்டுபிடிச்சி திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.